பேரோ சொந்தங்களுக்கு வணக்கம். ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு நம்ம ஸ்பாட்லைட் வித் சுப்ரால நம்ம அரசியல் விமர்சகரும் பொருளாதார நிபுணருமான திரு சுப்ரா அவர்களை சந்திப்போம். வாங்க தமிழகத்துல ஒட்டி நடக்கிற அரசியல் நிகழ்வை பத்தி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம் கார்த்திக். தொகுதி பங்கீடு இரண்டு கட்சியிலையும் கிட்டத்தட்ட 90% நிறைவடைஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் திமுகவோட தொகுதி பங்கீட எப்படி பாக்குறீங்க? அவங்களுக்கு பாஜக எதிர்ப்பதுதான் எங்களோட முன்னுரிமை அப்படின்னு சொல்லி கூட்டணி இருக்கிற கட்சிகள் கம்யூனிஸ்டா இருக்கட்டும், விசிகாவா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே மக்கள் நீதி மையம் கமலாவா இருக்கட்டும், கூட்டணியில அவங்களுக்கு தொகுதி போன தடவை கொடுத்ததோட இந்த தடவை கம்மி. வெறும் மக்கள் நீதி மையம் போட்டியே இல்லைன்றாங்க. தேமுதிகக்கு 10, விசிகாக 8 கொடுத்தாலுமே அவங்க இரட்டை இலக்கு தான் கேட்டுட்டு இருந்தாங்க. சோ இந்த திமுகவோட தொகுதி பங்கீடு எப்படி பாக்குறீங்க? இது தொண்டர்கள் அதிருப்தியா இருக்கனால தலைவர்களை வெளில சொல்றாங்க. இது எந்த மாதிரி களத்துல பிரதிபலிக்கும்? திமுக கூட்டணி எதை வைத்து ஒரு காமனா ஒன்றிணைந்து இருக்கிறாங்கன்னா சமூக நீதி சமூக நீதினு பேசுவாங்க. இந்த சமூக நீதி என்பது திராவிட முன்னேற்றத்துக்கு கழகத்துக்கு உண்டான சமூக நீதி, அவ்வளவுதான். அவர்களோட சமூகத்திற்கு உண்டான நீதியை தவிர மற்ற சமூகத்தினருக்கு மற்ற கட்சிகளுக்கெல்லாம் நீதி கிடையாது. ஸோ நாங்கள் நீதி வழங்குற இடத்துல தான் இருப்போம். நீதியை பெற்றுக்கொள்ள வேண்டியது நீங்க தான். அதாவது நீதினா உங்களுக்கு எவ்வளவு தொகுதிகள் கொடுப்போன்றது நாங்கள் சொல்லுவோம். நீங்க அதை முடிவு எடுத்துட்டு போகணும். அது நீங்க காலங்காலமாக எங்களோட பயணித்திருந்தாலும் சரி, எங்களோட வெற்றிக்கு நீங்க உறுதுணையாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு எனக்கு யாரு அந்த எதிர்கட்சியை விட்டுட்டு இன்னைக்கு வராங்களோ அவங்களுக்கு தான் நான் உரிய மரியாதை கொடுப்பேன். உங்களுக்கு உரிமைகளை கொடுக்க மாட்டேன் அப்படின்றது இன்டைரக்ட் மெசேஜ் ஃப்ரம் மு.க. ஸ்டாலின். அதாவது இப்போ ரெண்டு இன்னைக்கு நீங்க இந்த கமல் அவரோட பேட்டியை பார்த்தீங்களான்னு தெரியல. மக்கள் நீதி மையம் போட்டியிடலன்னு சொல்லிட்டு வெளில சொல்றாரு. நமக்கு எல்லாமே தெரியும், கழகங்கம் இல்லாத தமிழகத்தை உருவாக்க போறேன்னு சொல்லிட்டு டார்ச் லைட்டை உடச்சி அந்த டிவி எல்லாம் சதறி, ஒரு காஸ்ட்லி டிவி நினைக்கிறேன். அது ஒரு 1 லட்சம் 1.5 லட்சத்துக்கு மேல இருக்கும். அது சில்லெல்லாம் கண்ணாடி சில்லெல்லாம் அறிவாலயத்துல விழுந்திருக்கும் போல இருக்கு. இன்னைக்கு அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வந்துட்டார். எல்லாம் அந்த பெருக்கி எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால ராஜ்யசபா சீட் ஒன்று கொடுத்ததுனால அப்படியே வாய் மூடி மௌனி ஆயிட்டாரு. என்ன அப்படின்னா, அந்த ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக ஒத்துண்டு நாங்கள் இன்னைக்குமே போட்டியிட போவதில்லைன்னு சொல்லிட்டு வெளில ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. வெளில பேட்டி கொடுத்தோன்னா அவர் ஆஸ் யூஷுவல் இந்த அன்பே சிவம் படத்துல டைரக்டா ஒரு கேள்வி கேட்பாங்க, கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. உடனே அவர் இருந்தால் நல்லா இருக்கும். நேரடியா பதிலே சொல்ல மாட்டாங்க. சார் இருக்காரா இல்லையா, உண்டு இல்ல ஆமா இல்லதான் சொல்லணும்ல. இருந்தா நல்லா இருக்கும். இதுக்கு என்ன சொல்றாருன்னா, மக்கள் நீதி மையத்தை சீட்டு இல்ல இல்ல நாங்க இது என்னோட தியாகம் இல்லை கடமை அப்படின்றாரு அவரு. பக்கத்துல ஆர்.எஸ். பாரதி, திமுகவின் முக்கிய தலைவர், பொறுப்புல இருக்கிற தலைவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவர்கள் பகுத்தறிவுவாதிகளான கட்சி, பகுத்தறிவுவாதிகளால் உருவாக்கப்பட்ட கட்சி. இந்த மூட நம்பிக்கைகள் இல்லைன்னா இந்த சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் எதிராக இருக்கிற கட்சிகள். சென்டிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூனை குறுக்கால போனா போக மாட்டோம், இல்லை பச்சை சட்டை தான் ஒரு இதுக்கு ப்ரோக்ராம் போகும்போது போட்டுன்னு போவோம், இல்லை மஞ்சள் துண்டை தான் நம்ம கழுத்தில் அணிஞ்சிப்போம், இதெல்லாம் சென்டிமெண்ட் இல்லைங்களா? இதற்கெல்லாம் எதிரானவர்கள் இவர்கள். ஆர்.எஸ். பாரதி என்ன சொல்றாருன்னா, அதாவது யாரு, திராவிட கழகத்தால் வார்த்தெடுக்கப்பட்ட, திமுக கழகத்தால் வளர்த்தெடுக்கப்பட்ட ஆர்.எஸ். பாரதி 2024 தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தார் மக்கள் நீதி மையம் தலைவர் அவரு. அதே சென்டிமெண்ட்ல இப்ப 2026 வெளியில இருந்து ஆதரவு கொடுக்க போறாரு. குறிப்பா வார்த்தையை நீங்க பாருங்க, சென்டிமெண்ட்னு சொல்லுவாரு. அதனால எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அப்படின்றாரு. ஸோ எதை வைத்து மக்களை மடைமாற்றம் செய்து கட்சியை துவக்கி அதன் மூலமாக வாக்குகளை அறுவடை செய்தீர்களோ, இப்போ உள்ள இருந்து வெளில வருது. ஸோ நீங்க இதெல்லாம் சொன்னது சென்டிமெண்ட்டு, பகுத்தறிவு எல்லாம் வாக்குகளை வாங்குவதற்காக மட்டுமே, மடைமாற்றம் செய்வதற்காக மட்டுமே தான். உண்மையிலே இதெல்லாம் உங்க மனசுல இருக்குது, ஒத்துக்கொள்ள மனம் தயங்குகிறது. ஸோ ஒத்துக்கொண்டால் என்ன ஆகும் அப்படின்னா, இதை புறக்கணிக்கிற மக்கள், குறிப்பா இந்து சமுதாயத்தை தாண்டி இருக்கிற மக்கள் உங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். அந்த வாக்கு வங்கிக்காக மட்டுமே இந்த மத அரசியலை செய்து கொண்டு இருக்கிறது திமுக அரசாங்கம், திமுக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளும். இது வெட்ட வெளியில இன்னைக்கு வந்திருக்கு. நீங்க உரிமை சொல்லும் போது உரிமை என்பது கமல் அவர்களோட அந்த நீங்க சொல்ற மாதிரி புரியாத ஒரு அறிக்கையில ஒரு வார்த்தை குறிப்பிட்டிருக்காரு. இது மாதிரி நம்ம கேட்ட தொகுதி தரல, எண்ணிக்கை இல்ல,
இன்னொன்னு உதயசூரியன் சின்னத்துல வந்து போட்டியிட சொல்றாங்க. இது இரண்டும் நமக்கு ஒத்து வராதனால நம்ம வந்து ஒண்ணா முடிவா என்ன எடுக்கிறோம்னா இது மாதிரி போட்டியை இட வேண்டாம். இது எப்படி இவங்க திமுக கூட்டணி கட்சிகளை அதிமுக சொல்ற மாதிரி அடிமைகளாக நடத்துறாங்களோ? என மிக முக்கியமாக உலகநாயகன் கமலஹாசன் கதை, திரைக்கதை, வசனம் எழுதுவதில் வல்லவர். உங்களுக்கு தெரியும். அது நம்ம ஒத்துக்கணும். ஓகே. கதை, திரைக்கதை, வசனத்துல அவர் கில்லாடி. அதனால முன்னமே வந்து எல்லாத்தையும் எழுதிட்டு வந்திருப்பார். நம்ம வந்து கதை, திரைக்கதை, வசனத்தை எழுதி வச்சிருவோம். அங்க போயிட்டு அவர்கிட்ட பேசிட்டு வந்து வெளில வந்து வாசிச்சிருவோம். அவ்வளவுதான். ஸோ உரிமைகளை வந்து சமூக நீதி என்பது தங்களுடைய உரிமைகளை வந்து நிலைநாட்டுவது. இது மாதிரி உரிமைகளை பறிகொடுப்பது வந்து சமூக நீதி நிலைநாட்டுவது ஆகாது. உங்களுக்கு தெரியும், மக்கள் நீதி மையத்துல ஒவ்வொரு 2ஆம் கட்ட தலைவர்களா வந்து காண்டினே போயிட்டு இருக்கிறாங்க. சில பேர் வந்து திமுகல போய் சேர்ந்துட்டாங்க. இன்னும் எவ்வளவு பேர் எல்டாம்ஸ் ரோட்ல அவர் கூப்பிடுற மீட்டிங் எத்தனை பேர் வர போறாங்கன்னு தெரியல. அந்த ஹோட்டல்ல வந்து இவரும் அந்த சர்வரும் உட்கார்ந்து தான் காபி சாப்பிட போறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு தான் மக்கள் நீதி மையத்தோட கட்சியோட ஸ்ட்ரென்த் ஆக போகிறது. ஸோ எனக்கு என்னன்னா, உங்களை நம்பி வந்த தொண்டர்கள் வந்து அடுத்து எப்படி போய் கள அரசியல் பண்ணுவாங்க அவங்க. கள அரசியல்ல வந்து நமக்கு சார்ந்த ஒரு நபர் வந்து எம்எல்ஏவா நிக்கணும் அங்க லோக்கலா. அவங்களுக்கு நம்ம அவங்களுக்காக கள அரசியல் பண்ணணும் அப்படின்ட்டு இவர் மட்டும் ஒரு ராஜ்யசபா சீட்டை வாங்கிட்டு பாராளுமன்றத்துக்கு போயிட்டு நமக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் பென்ஷனை உறுதி செஞ்சுட்ட மாதிரி ஆயிட்டாரு. ஸோ அவரை சார்ந்து வந்த தொண்டர்களோட நிலைமை இன்னைக்கு என்ன? இதுதான் நீங்க வந்து உரிமைகளை மீட்க போறீங்களா? உங்க தொண்டர்களுக்கே அவருக்கு உண்டான உரிமைகளை பெற்றுத்தர முடியவில்லை என்றால் நீங்க தமிழகத்துக்கு என்ன உரிமையை மீட்டு கொடுத்துட போறீங்க நீங்க? இல்லைங்களா? தேமுதிக கமிங் பேக் டு தேமுதிக. தேமுதிக 10 சீட்ல ரொம்ப அதிகம். நீங்க அதாவது யாருக்கு உரிமை அதிகமாக இருக்கும்னா வீட்டுல அவங்களுக்கு 10 சீட்டுனா இதுதான் கேள்வி. அவங்களுக்கு எப்படி 10 சீட்டு ஒரு ராஜ்யசபா என்ன நடந்துச்சு? ஏன்னா இவங்க கூட்டணியில் இருக்காங்க. ஒரு ஒத்திசையா வந்து ஏதோ ஒண்ணு போலி மதச்சார்பின்மை அப்படின்னு எதிர்த்தாலும் இவ்வளவு நாளா வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. பட் வெளியில வந்த தேமுதிகவுக்கு 10 சீட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டு. இந்த ரகசியம் என்ன? மதச்சார்பின்மை அதெல்லாம் நம்ம சாய பூசின வாசகங்கள். ஓகே. இன்னைக்கு வரைக்கும் ஒரு பர்செப்ஷன் கேம்ல திமுக இருக்காங்க. பர்செப்ஷன் கேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரியாலிட்டியில அவர்கள் தோற்றுவிட்டார்கள். ஓகே. 2 இருக்கு. ஒன்னு ஆன்டி இன்கம்பன்சி அகெயின்ஸ்ட் த கவர்மெண்ட் அக்ராஸ் த ஸ்டேட். இன்னொன்னு ஆன்டி இன்கம்பன்சி இன் தி கான்ஸ்டிடியூஷன்ஸ் அசம்பிளி கான்ஸ்டிடியூன்ஸ்ல இருக்குது. அதாவது அரசுக்கு எதிரான மனப்பான்மை மக்கள் மனத்துல எல்லாத்தையும் இருக்குது. தொகுதி அந்த எம்எல்ஏக்கு உண்டான எதிரான மனப்பான்மை சொல்ல பார்த்தீங்களா, அது வந்து பயங்கர பிரம்மாண்டமாக வந்து வளர்ந்து கொண்டு வருகிறது. இப்ப ஒரு கருத்து கணிப்பு வந்தது. அதாவது நம்ம தமிழக ஊடகத்தை விட்டுடுவோம் நம்ம, ஏன்னா இது வந்து கட்சி சார்பாக கூட இருக்குன்னு சொல்லலாம். பட் தேசிய அளவுல 2 ஊடகங்கள் அவங்களோட கருத்து கணிப்புல பாத்தீங்கன்னா 75 சீட்டுகள் வைத்திருந்த ஏடிஎம்கே கூட்டணி 116 நோக்கி போயிருக்காங்க. 116. 169ல இருந்த திமுக கூட்டணி 123க்கு வந்திருக்காங்க. எனிவேர் பிட்வீன் 117ல இருந்து 123. இதெல்லாம் எப்போ அப்படின்னா 2 நாட்களுக்கு முன்னாடி 21ஆம் தேதி அலையன்ஸ் சீட் ஷேரிங் முடிக்காததுக்கு முன்னாடி, ஓகே, யாரு எந்த கூட்டணியில இருப்பாங்க, எவ்வளவு சீட்டு வாங்க போறாங்கன்னு தெரிவதற்கு முன்னாடி எடுத்த கருத்து கணிப்பு. ஸோ டச் அண்ட் கோல் இருக்குது. இப்போ வந்து ஃபேர்ம் அப் பண்ணி யாருக்கு எந்த தொகுதி. ஸோ நான் சொன்ன பார்த்தீங்களா, ஒன்று ஆன்டி இன்கம்பன்சி அகெயின்ஸ்ட் த கவர்மெண்ட் அக்ராஸ் த ஸ்டேட்டுக்கு 75லேருந்து 116 வரைக்கும் அதிமுக கூட்டணி நவுந்துச்சு. சிக்னிஃபிகண்ட் இது கிட்டத்தட்ட 41 தொகுதிகள் வந்து பிளஸ்ல போயிட்டு இருக்காங்க அவங்க. இப்போ வேட்பாளர்களை நிக்க வைக்கும் போது எந்த வேட்பாளர்கள் எந்த தொகுதியில ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, ஆப்போசிஷன் எப்படி வந்து நரேட்டிவ் இது பண்ணி அவர்களோட கொள்கைகளை வந்து முறியடித்து என்னென்ன ஆட்சியில தவறாக பண்ணினாங்க, அந்த தொகுதிக்கு என்ன கேரண்டி கொடுத்தாங்க, அதை பண்ணலன்றதை வந்து உடைச்சி பேச போறாங்க. அப்ப இன்னும் அது வந்து 20-30 தொகுதிகளை தாண்டி போகும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 150 தொகுதிகளுக்கு மேலாக என்டிஏ கூட்டணி வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. ஓகே. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, சற்று நேரத்துக்கு முன்னாடி உள்ள செய்தி, இது தமிழ் மாநில காங்கிரஸ் அப்புறம் வந்து பகுஜன் சமாஜ்வாடி பார்ட்டி அவர்கள் 2 பேருக்கும் சீட் ஷேரிங் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு பேசுறது வந்து இன்னைக்கு 24ஆம் தேதி ராத்திரி 10:30 மணிக்கிட்ட ரெக்கார்டிங் பண்றோம். இந்த தருவாயில வந்த செய்தி,
5 சீட்டு வந்து தமிழ் மாநில காங்கிரஸ்க்கு ஒதுக்கி இருக்காங்க. அவர்கள் வந்து தாமரை சின்னத்துல போட்டியிட போறாங்க. ஸோ தாமரை சின்னத்துல ஏற்கனவே 25 சீட்டு 27 சீட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பிளஸ் 5ன்னா 32. ஓகே, 32 சீட்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80% கன்வர்ஷன்ல வந்தாங்க அப்படின்னா 25 சீட்டுக்கு மேல வின் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 25 சீட்டு வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா எதிர்க்கட்சி தலைவராக உட்காருவதற்கு பாஜகவுக்கு வாய்ப்பு இருக்கு. எழுதி வச்சுக்கோங்க. நல்ல ஒரு சிக்னிபிகண்ட் மெஜாரிட்டியில வந்து அதிமுக தனிப்பெரும்பான்மை கட்சியாக வந்து எப்படி வந்து நமக்கு 2011 வந்து இவர் வின் பண்ணார் இல்லைங்களா, தேமுதிக தலைவர் விஜயகாந்த். ஸோ அத மாதிரி இங்க எதிர்க்கட்சியாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு வந்து வரப்போகின்ற இன்னொரு 30 நாட்கள் வந்து அனைத்து என்டிஏ தலைவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு காலம் கையில இருக்கு. அதை வந்து நல்லா யூஸ் பண்ணி அறுவடை பண்ணினாங்கன்னா ஆளுங்கட்சி தலைவராக எடப்பாடி அவர்களும், எதிர்க்கட்சி தலைவராக வந்து பாஜக நயினா நாகேந்திரன் இன்னைக்கு அவர் இருக்காங்க. பட் சட்டமன்ற குழு தேர்ந்தெடுத்து யார் எடுப்பாங்க தெரியாது. பட் பிஜேபி கேன் பி ஆப்போசிஷன் பார்ட்டி லீடர். பிரகாசமான வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு, இதுல இருந்து ஒரு செய்தி எனக்கு தெரிஞ்சு பகுஜன் சமாஜ்வாதி பார்ட்டி ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க. அதிமுக சின்னத்துல நிக்க போறாங்க. முக்கியம் ஐ திங்க் மேபி அவங்க ஒய்ஃப் நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். பேர் ஞாபகம் இல்லை. மறைந்த ஆம்ஸ்ட்ராங்கோட மனைவி நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எங்க நிற்பாங்கன்னு கெஸ் பண்ண முடியுமா உங்களால? இல்லையா, பொற்குடி அவங்க கண்டிப்பா சென்னையில தான் நிக்க போறாங்க. பெரம்பூர் எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா பெரம்பூர் தானே அவங்களோட வீடு. அவர் கொல்லப்பட்ட இடமும் அங்கதான் எனக்கு தெரிஞ்சு இல்லைங்களா. பகல்ல வந்து கொல்லப்பட்டாரு. அதாவது பகல் மீன்ஸ் மாலையில, அதாவது வெளிச்சம் இருக்கிற நேரத்துல வந்து படுகொலை செய்யப்பட்டார். ஸோ பெரம்பூர்ல நின்னாருங்க அப்படின்னா விஜய் அவர்களுக்கே வந்து ஆட்டம் காணும். விஜய் அங்கதான் நிக்க போறான்னு சொல்லிட்டு நமக்கு தகவல் வந்திருக்கு இல்லைங்களா. அதுவே வந்து அவரோட வெற்றிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு 2 ஓகே, இந்த ஏடிஎம்கே இதுல இருந்து நமக்கு 2 இன்ஃபர்மேஷன் என்ன கிடைக்குதுன்னா, பாஜக எதிர்க்கட்சி தலைவராக வருவதற்கான வாய்ப்பு. ஏன்னா 32 சீட்ல வந்து தாமரை சின்னத்துல போட்டியிட போறாங்க. பகுஜன் சமாஜ்வாதி பார்ட்டி ஒரு சீட்டு அதிமுக சின்னத்துல நிக்க போறாங்க. அதிமுக என்பது ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு லெகசி இருக்கு. இரட்டை இலை சின்னம் அண்ட் பகுஜன் சமாஜ்வாதி பார்ட்டி லோக்கல் பார்ட்டி. அது அவங்களோட இது ஒரு என்ன சொல்லுவாங்க, அது வந்து தாயகம் மாதிரி கூட சொல்லலாம். ஏன்னா அவரோட பிறந்த இடம் அங்க இருக்குது, அங்க வளர்ந்த இடம். அன்னாவசியமா பாவம் அங்க வந்து அவர் உயிரை வந்து அவர் பறிபோன இடமா கூட இருக்குது. அதனால கண்டிப்பாக அது ஒரு சேஞ்ச் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. விஜய்க்கு வந்து ஒரு பெரிய நெருக்கடி அது கொடுக்கும். இது வந்து இந்த இது. ஸோ மக்கள் நீதி மையம் அண்ட் தேமுதிக பார்த்தீங்கன்னா, தேமுதிகக்கு வந்து அந்த நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஒரு பர்செப்ஷன் மேனேஜ்மெண்ட் பண்ணுவதற்காகவே ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து அவங்கள உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. எல்லாருக்குமே தெரியும், ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு வந்து அவங்களால வந்து காலம் வெயிட் பண்ண முடியல. இங்க உடனே வந்து என்ன பண்ணாருன்னா, நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு வந்தாரு. ஸோ இந்த உரிமை என்பது மற்றவங்களுக்கு காப்பாத்துறதுக்காக மட்டும் உரிமை இல்லை, இருக்கிறவங்களோட உரிமையை நீங்க வந்து காப்பாற்றணும். விடுதலை சிறுத்தைகள் எவ்வளவு கம்யூனிஸ்டோட தலைவர் வந்து மாநில தலைவர் சண்முகம் அவர்கள் சொல்றாரு, 5 வந்து எங்களுக்கு ஏற்புடையதே கிடையாது, உண்மையாலுமே எங்களுக்கு வந்து மிக மிக வருத்தம் தான் அப்படின்னு வெளிப்படையா வந்து பேட்டியே கொடுக்குறாரு. அப்படிங்கிறப்ப இந்த கூட்டணி எந்த அளவுக்கு ஒரு களத்துல எப்படி ஒர்க் பண்ணுவாங்க, அதுதான் பிரச்சனை. களத்துல எப்படி ஒர்க் பண்ணுவாங்க மக்கள் நீதி? ஏன் நம்பல வந்து திமுக வந்து கூட்டணி கட்சிகளை ஏன் இந்த அளவுக்கு நம்ம வெற்றி பெற்றோங்கிற கான்பிடென்ட்ல அவங்க கூட்டணி கட்சிகளுக்கு இந்த தொகுதியை குறைச்சிட்டாங்களா? கண்டிப்பா வெற்றி. அதாவது இப்போ அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இப்போ வந்து அவருக்கு வந்து கொள்கைகள் மீது நம்பிக்கை இல்லை. வாக்குறுதிகளை திருப்பி நம்ம போய் கொடுத்தா மக்கள் நம்புவாங்களான்றது அவருக்கு தெரியல. ஓகே, அந்த வாக்குறுதிகள் மீது அவருக்கு நம்பிக்கை இல்லை. அப்படி இருக்கும்போது வேற வழி இல்லை, அரித்மெட்டிக்கல் அக்யூரசியாவது நம்புவோம். கடைசியா அரித்மெட்டிக்கல் அக்யூரசினா எல்லாரையும் சேர்த்துவா, யாரெல்லாம் வந்து நீங்க சொல்ற மாதிரி தான். ஓகே, அறிவாலயத்துல வந்து ஒரு லெட்டர் கொடுக்க வந்தானா அவனையும் ஒரு கட்சியா போட்டு லெட்டர் பேட் கட்சி போட்டு அவனுக்கு ஒரு சீட்டை கொடுக்கறது, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த அரித்மெட்டிக்கல் அக்யூரசி மட்டுமே நம்பி இருக்கிறார்கள், கொள்கையை நம்பி இல்லை, கூட்டணி கட்சிகளை நம்பி இல்லை. இவ்வளவு நாள் டிராவல் பண்ணவங்களுக்கு வந்து என்ன பண்றாங்க, அதே 5 சீட்டு கம்யூனிஸ்ட். இவ்வளவு வீரவசனம் பேசுறாங்கல்ல, நேத்து தானே உங்களுக்கு இந்த கட்சியில வந்து சேர்ந்திருக்காங்க, உடனே வந்து ராஜ்யசபா சீட்டு. ஒரு ராஜ்யசபா சீட்டு வந்து கிட்டத்தட்ட 6 எம்எல்ஏக்களுக்கு சமானம். 6 எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டாதான் ஒரு இது கிடைக்கும் இல்லையா. 6 எம்எல்ஏக்கள் 32 எம்எல்ஏக்கள், கிட்டத்தட்ட 32 எம்எல்ஏக்கள் ஒன்று நினைக்கிறேன் ஒரு 6 ராஜ்யசபா சீட்டு. இல்ல லோக்சபா சீட்டுன்னு பாத்தீங்கன்னா கூட 6
6 கான்ஸ்டியூன்சி அடங்கியது ஒரு லோக்சபா அப்படி வச்சுக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 கான்ஸ்டியூன்சி பிளஸ் 16 தொகுதிகளை வந்து இன்டைரக்டா வந்து தேமுதிக கொடுத்துருக்கீங்க. அவங்க எந்த விதத்தை அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணாங்க? இதை கேள்வி கேட்கணும்ல. விடுதலை சிறுத்தைகள் கேள்வி கேட்கணும், கம்யூனிஸ்ட் கேள்வி கேட்கணும், காங்கிரஸ் கேள்வி கேட்கணும். காங்கிரஸ் வந்து பாரம்பரியமா இவங்க கூட தானே இருக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன கூட்டணியில் என்ன தர்மம், கூட்டணியில் என்ன மதிப்பு, புரியுதுங்களா? ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உரிமைகளை மீட்போம் என்று சொல்லிவிட்டு இருக்கிற கூட்டணி கட்சிகளின் உரிமையை பறித்தது தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாதனை அப்படின்னு பார்க்க முடியும். காங்கிரஸ் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, எங்களை விட பாஜகவுக்கு ஒரு தொகுதி கம்மியா கொடுத்துட்டாங்க. சோ இதுவே சாட்சி தமிழகத்துல எந்த கட்சி வளர்ந்துருக்கு அப்படின்னு. ஸோ பிஜேபியை நம்பி மட்டுமே பிஜேபியை ஒரு பெஞ்ச் மார்க்கா காங்கிரஸ் வந்துடுச்சு அப்படின்னா நீங்க வந்து 60 ஆண்டு கால பாரம்பரியமான கட்சி, பாரதத்தை ஆண்ட கட்சி, தமிழகத்தை ஆண்ட கட்சி, அதெல்லாம் விட்டீங்க அப்படின்னா. ஸோ இப்போ பிஜேபிக்கு எவ்வளோ சீட்? இது எப்படின்னா நமக்கு இந்த ராகுல் காந்தியோட அப்படியே அவரோட டைரக்டான சிந்தனை அப்படியே இங்கே வந்துடுச்சு. 42 சீட்டு வாங்கினார்னு நினைக்கிறேன். அப்புறம் 54 சீட்டு வாங்கினாங்க. அப்புறம் 99 சீட் வாங்கினாங்க மத்தியில் 2014, 19, 24. சரிங்களா? ஸோ 240 சீட் எடுத்த பிஜேபி கூட்டணியாக 274 சீட்டுக்கு மேலே எடுத்த பிஜேபி ஆட்சி அமைந்தோடனே நீங்க 303லேருந்து 240 தோத்துட்டீங்க பார்த்தீங்களா? 60 சீட்டை விட்டீங்களா பார்த்தீங்களா? நீங்க தோத்துட்டீங்க. நான் 54 சீட்லேருந்து 99 போயிட்டோம். கிட்டத்தட்ட 100% வளர்ந்துட்டோம். நாங்க தான் வெற்றின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க பார்த்தீங்க இல்லையா? அந்த மனப்பான்மை தான். ஏங்க நாங்க 28 எங்களுக்கு கொடுத்துட்டாங்க, எனக்கு வந்து நீங்க உங்களுக்கு 27 தானே வந்திருக்குது. பிஜேபி என்பது எனக்கு தெரிஞ்சு 1982 ஆரம்பிச்ச கட்சி. 82, 84 அப்பதான் வந்து அரசியல்ல வந்து 2 சீட் வின் பண்றாங்க மத்தியில. இந்த 2 சீட் வின் பண்ண கட்சி இன்னைக்கு எங்க இருக்குது? 404 சீட்டு வின் பண்ண ராகுல் காந்தி ஐயா இருக்கும்போது அந்த இதும்போது தேர்தலில் ஐ திங்க் இந்திரா காந்தி அவர்கள் மரணம் அடைந்த அந்த இது நினைக்கிறேன் 404 சீட்டு கிட்ட வின் பண்ணாங்க. இன்னைக்கு 54 சீட்டு வின் பண்ணி 99 சீட்டுக்கு தான் வந்திருக்கிறாங்க. ட்ரிபிள் டிஜிட் கூட வரல, ஒரு சதை கூட அடிக்கல அவங்க. அவர்கள் வந்து இப்படிதான் பேசுவாங்க. உங்க கட்சியை வளர்க்க வேண்டும் என்றால் தமிழகத்தை ஆண்ட கட்சி நீங்க 63 சீட்டு வாங்கினீங்க. நீங்க 63 நாயன்மார்கள் சொல்லுவாங்க. அந்த 63ல இருந்து எங்க வந்திருக்கிறீங்க நீங்க? 28. பாஜக 20 சீட் வாங்கினாங்க போன வாட்டி, இப்ப 27. சார் அதாவது படிக்கிற மாணவனுக்கு போன பரீட்சையில் நம்ம எவ்வளவு வாங்கினோம், அதுக்கு அடுத்த பரீட்சையில் எவ்வளவு வாங்குறோம் அப்படின்றத வந்து கம்பேர் பண்ணுவாங்க. 20லேருந்து 27 கிட்டத்தட்ட 30% வளர்ச்சி. டு பி ப்ரிசைஸ் 35% வளர்ச்சி. 35% வளர்ச்சி. சரிங்களா? இவங்க எவ்வளவு வாங்கியிருந்தாங்க? 25. இப்ப எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 28. 12% வளர்ச்சி. 15 வச்சுக்கோங்களேன். 15. இவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா இவங்க சதவீதத்திலே பேசி பேசி இதாச்சா டபுள் டிஜிட் growth 11.19%. நாங்க தான் பெரிய ஆளு. அதுலயே போது அவங்கள்ட்ட கேட்கணும். சார் 11.19% பெரிய வளர்ச்சின்னு சொல்றீங்க இல்லையா? வச்சுக்கோங்க, ஒத்துப்போங்க. இந்த ஜென்டில்மேன் படத்துல ஒரு காமெடி வரும்னா, அண்ணே நீங்க 12th ஃபெயில்னே, அண்ணே நான் 8வது பாஸ்னே, அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான். ஸோ 15% வளர்ச்சி பெருசா, 35% வளர்ச்சி பெருசா? இதை போயிட்டு அவங்க முக ஸ்டாலின்ட்ட கேட்க சொல்லுங்க. சார் நீங்க தான் சார் வளர்ச்சி வந்து நம்ம தமிழகம் வந்து முதலிடத்துல இருக்கு 11.19. ஸோ நீங்க சதவீதத்துல வந்து பெரிய அறிவாளின்னு சொல்றாங்க. எனக்கு ஒரே ஒரு கேள்விதான், சதவீதத்துல 15% பெருசா 35% பெருசா? கொஞ்சம் தீர்ப்பு எழுதினீங்கன்னா நாங்க வந்து பாஜக வந்து பாராளுமன்றத்துல வந்து சண்டை போடுறதுக்கு வாய்ப்பா இருக்குங்க, கேட்டுட்டு வாங்க. ஸோ இது அதாவது எப்போ மற்றவங்க சார் நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க எவ்வளவு தொகுதி ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு கேட்டீங்க? நீங்க ஒருத்தர் கொடுக்குறேன்னாரு, கொடுக்குறவர்கிட்ட போக முடியல, ஏன்னா கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது. இங்க கேட்டீங்க, வெறும் வாய் வார்த்தை. அது கூட யாரு ஒரு 4-5 பேர் கேட்டாங்க. அதுக்கே போட்டு இது பண்ற மாதிரி அமுக்கி உரிமைகளை வந்து இது முடக்கி சிறகுகளை வந்து இது பண்ணி கிழிந்தெறிந்து விட்டு 25லேருந்து போனா போறோம் 28 கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அவங்க. ஸோ அதனால இது மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஓகே,
எந்த கூட்டணி வந்து உரிமைகளை வந்து முடக்குகிற கூட்டணி, எந்த கூட்டணி வந்து கண்டிப்பாக தமிழகத்திற்கு வந்தால் அடுத்து வரப்போகின்ற 5 ஆண்டுகள் தமிழர்களுக்கு விடிவு காலம் பிறக்கும் என்பது தமிழர்களுக்கு தெரியும். அதனோட அந்த விடிவு காலத்திற்கு வந்து எல்லாரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏப்ரல் 23 நம்ம பேசின்றதுலேருந்து கரெக்டா ஒரு மாதத்துல, அதாவது இன்னைக்கு 24ஆம் தேதி நம்ம ரெக்கார்ட் பண்றோம். 23ஆம் தேதி அன்னைக்கு தமிழர்களுக்கு உண்டான விடிவு காலம் பிறக்கும். அது வந்து மே 4ஆம் தேதி அன்னைக்கு தமிழக மக்களுக்கு அறிவிக்கப்படும். நிச்சயமா பொறுத்து பார்ப்போம்னா, இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தனக்கு கொண்டு போயிருந்தமைக்கு ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி. வணக்கம்.